Hi my dear 12th standard students. Exam நாலே எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். அதுலயும் பப்ளிக் எக்ஸாம்னா சொல்லவா வேணும். கண்டிப்பா எல்லாருமே பயத்துல இருப்பீங்க. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே மேஜர் சப்ஜெக்ட்னா அதை ஃபோக்கஸ் பண்ணியே படிச்சுட்டு தமிழ் இங்கிலீஷ்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ கடைசி நேரத்தில் அந்த தமிழ் எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு பாதி விஷயம் மறந்து போயிருக்கும். ஈவன் அது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட், லாங்குவேஜ் சப்ஜெக்ட்னாலுமே அதுலேயுமே சில டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழ் அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணி தரக்கான ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். பட் அதையுமே நம்ம தெளிவாக பிளான் பண்ணி படிக்கணுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இனி ஒரு 3 days தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. பட் அதில் ப்ராப்பரான ஸ்டடி பிளான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால 99 மார்க்ஸ் சூப்பராக தமிழில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அது எப்படி இருக்கணும்னு தெரியுமா? நம்மளோட ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் ஓரியன்டாக எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது அண்ட் எதுக்கு கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்கிற ஒரு ஐடியாலஜி கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான சூப்பரான ஒரு ஸ்டடி பிளானை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம் டியூரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஒரு 2 hours இதை படிங்க அப்படின்னா அந்த 2 hours அதை முடிச்சிருக்கணும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்கும். பட் அந்த பயத்தை வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபேரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக இனி 3 days எனக்கு இருக்குது, அந்த 3 daysல நான் சூப்பராக எஃபோர்ட் போட்டு படிக்க போகிறேன், நல்ல மார்க்ஸ் வாங்க போகிறேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல பெரிய ரிசல்ட்ஸ் தரும், சரிங்களா? ஸோ பயம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். பட் கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸோட படிக்க ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு கம்மியான டியூரேஷன் தான் இருக்கு. ஸோ இந்த டியூரேஷன்ல நீங்க ஃபோக்கஸ்டா படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம், சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? எஸ், இந்த ஃபர்ஸ்ட் டேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 hours எடுத்துக்கோங்க. இயல் 1 to 3ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், குருவினா, சிறுவினா, நெடுவினா, இந்த 3ஐயும் தரவா படிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 3 இயர்ல வந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு சில கொஸ்டின்ஸ் வந்து படிக்காம வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் இது வரைக்கும் நீங்க படிக்கலையோ அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்கான்னு செக் பண்ணுங்க. நம்ம 100 லேர்னிங்ல உங்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு செக் பண்ணி பாருங்க, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்ல இருக்கா. இம்பார்ட்டன்ட்ல இருந்து நீங்க ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை உட்காந்து ப்ராப்பரா படிச்சிருங்க, சரியா? ஸோ ஒரு 3 hours போதும் 3 இயர் முடிக்கிறதுக்கு. நமக்கு சிலபஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஸோ உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். இது நாள் வரைக்கும் படிக்கலைனாலும் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை உட்காந்து படிச்சிருங்க, சரியா? ஸோ படிச்சு முடிச்சுட்டு இப்போ மார்னிங் எந்திரிக்கிறீங்க, ஒரு 10 o'clock எந்திரிக்கிறீங்க, ஒரு 3 hours படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிருவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பிரேக் எடுங்க. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியான நேரம் புக் எடுத்து வச்சாலே நமக்கு எப்படி இருக்கும், தூக்கமாக வரும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல மனப்பாட பகுதியை உட்காந்து படிச்சு எழுதி பாருங்க, சரியா? ஸோ எழுதி பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? ஸோ அந்த மத்தியான நேரம் நம்ம படிக்காமையும் இருக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மனப்பாட பகுதியை எடுக்கிறோம், சரியா? ஸோ மனப்பாட பகுதியை படிச்சு எழுதி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக பிரேக் எடுத்துட்டு ஒரு 10 to 15 minutes பிரேக் எடுங்க, சரியா? எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரேக் எடுத்து படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேக் எடுக்காம ஃபுல்லாக டே அண்ட் நைட்டாக படிக்கணும்னு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மண்ணை வந்து குழம்பிடும், சரியா? ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு எகைன் 4 and 6, 4th to 6th இயர்ல இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்கள் இது வரைக்கும் படிக்காமல் விட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரையாரியாக படிச்சுட்டு அது போக உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஓவராலாக ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. அண்ட் ஈவினிங் ஒரு 2 hours உட்காந்து மார்னிங் இருந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணுங்க, சரியா? ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 50%னா இன்னொரு 50% அப்படிங்கிறத நம்ம எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணுறோம், எத்தனை டைம் வந்து நம்ம ப்ராப்பராக அதை ரீகால் பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத கரெக்ட் பண்ணி அப்படிங்கிறது தான் இருக்கு, சரிங்களா? ஸோ டே 1 பொறுத்த வரைக்கும் நீங்க இது வரைக்கும் படிக்காத கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்குன்னா அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா படிச்சு முடிங்க. இல்ல மேம் நான் 6 இயர்லயும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் விட்டுருக்கேன்னா ஓகே, தட் இஸ் ஃபைன், சரிங்களா? ஸோ பட் புக் பேக்ல இருக்கிறது தான் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஒரு 80% நமக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்க போறாங்க. அதனால புக் பேக்கை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா தரவு பண்ணிருங்க, ஓகே? ஸோ டே 1 பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக் கம்ப்ளீட் பண்ணணும்னாலே நமக்கு ஒரு
கான்ஃபிடன்ஸ் வந்துடும். கரெக்டா? ஸோ புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை ப்ராப்பராக ரீகாலும் பண்ணியாச்சு. ஸோ டே 2 என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக் எக்ஸசைஸ், அதாவது மொழி திறன் பயிற்சி, புத்தக பயிற்சி வினாக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ அந்த கொஷின்ஸை இயல் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறத ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நமக்கு 1 மார்க்ஸாக தான் கேட்பாங்க அண்ட் ஃபியூ டைம்ஸ் வந்து அந்த 2 மார்க்ஸில் எல்லாமே வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து படித்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour இருக்கு மேம், இதில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக் இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலகிடுதல் இருக்கலாம், அணி, திணை, துறை, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸை படித்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு புக் இன்டீரியர் கொஷினுக்கு போங்க. ஸோ புக் இன்டீரியர் கொஷின்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக புக் இன்டீரியருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா இது வரைக்கும் நமக்கு வந்து லாஸ்ட் இயர்க்கு இந்த இயர் சிலபஸ் மேரேஜ், ஓகேயா? ஸோ ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்ஸோடு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து 1 மார்க் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் உட்காந்து படித்து முடிச்சிருங்க. ஓகே? ஸோ அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆயிடும். அந்த 15 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 15 1 மார்க்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேஜராக உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்ட் ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் இருந்து அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஷின்ஸ்னு இருக்கும். நமக்கு அந்த புக் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் பாக்ஸ் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் நூல்வெளியிலிருந்து கேட்குறது, ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ், நமக்கே தெரியும் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி புக் இன்டீரியர் 1 மார்க்கை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. நீங்கள் 1 மார்க் புக் இன்டீரியர் படிச்சிங்கனாலே அதில் ஒவ்வொரு லெசன்லையும் நீங்கள் நிறைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 மார்க்ஸாக கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வச்சு உங்களால் 2 மார்க் புக் இன்டீரியர் கேட்டாலும் அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ புக் இன்டீரியருக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா புக் இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. முடிஞ்சது அப்படின்னா எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா எகெயின் ஈவினிங் 2 hours மார்னிங் இருந்து என்ன படிச்சிங்களோ அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது மேம்னா நேற்று நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம், ஸோ அதையுமே கொஞ்சம் வெயிலோட்டமாக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், புக் பேக்கும் தரவு பண்ணிட்டோம், புக் இன்டீரியரும் தரவு பண்ணிட்டோம், அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சாச்சு. ஸோ டே 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது பப்ளிக் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் போர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. ஜஸ்ட் அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்க, என்ன பேட்டர்ன்ல இருக்கு, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஷின் பேப்பர் லாஸ்ட் இயரோட எடுத்து பாருங்க. நீங்க ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3யோட கொஷின் பேப்பர்ஸை நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸாக ரெஃபர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு அதில் ஏதாவது புக் இன்டீரியர் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க நீங்க படிக்காத இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அது என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி பாருங்க. புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸே நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்கப்பா, புக் இன்டீரியர்லாம் படிச்சு முடிச்சிருவோம், அவ இப்படி கேட்பானா இப்படி கேட்பானு நான் இதெல்லாம் கேட்க மாட்டேனோ அது எல்லாத்தையும் கூட படிச்சு முடிச்சிருவோம். ஆனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி கோட்டை விட்டுருவோம் இல்லையா? ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஒரு எழுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக வந்து படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளேயே நீங்கள் இது எல்லாமே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 hours 2 hours ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு ட்வைஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ என்ன படிச்சுட்டு போனால் மட்டும் பத்தாது. கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷனோட போகிறீங்களோ அதை போய் நம்ம அங்கே வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எதனால் உங்கள் தமிழில் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா, இல்லைன்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஷீட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் என்னதான் படிச்சுட்டு போனாலும் அங்கே டைம் பத்தலை அப்படின்னா உங்களால் படித்தது கூட எழுத முடியாது. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணி எழுதிருப்போம், ஆனால் எங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னே தெரியாது இல்லையா? ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு நீங்கள் இப்போ இது வரைக்கும் வந்து என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மனப்பாட பகுதி எதெல்லாம் அதிகமாக டீச்சர்ஸ் நோட் பண்ணுவாங்களோ அந்த போர்ஷன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பாருங்க. அது மனப்பாட பகுதியாக இருக்கலாம். ஏன்னா மனப்பாட
பாடப்பகுதியில் லைன் பை லைனாக பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எழுதி பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் முடிஞ்சு அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஏதோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இல்லை நம்மளே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன். ஸோ நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் பார்க்கணும். ப்ரெசன்டேஷன் எப்படி மேம், ஃபஸ்ட்டு 2 பக்கம் மேம் அப்படியே அச்சடிச்ச மாதிரி எழுதுவேன், ஒரு 8வது பக்கம் 9வது பக்கம் வரும்போது டாக்டர் கையெழுத்து மாதிரி மாறிடுது மேம். இதுதான் இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் அச்சடிச்ச மாதிரி எழுதுறீங்க இல்லையா, அந்த அச்சடிச்சதுலேயே நமக்கு 1.5 மணி நேரம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எழுதும்போது ஹரிபரியாக எழுதுறப்போ கண்டிப்பாக என்ன ஹேண்ட் ரைட்டிங் வந்து மாறிட்டே போகும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ டியூரேஷன் தான் அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்டாக ஒரு டைம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் நீட்டான ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கேல் வச்சு கோடு போட்டு அழகாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் எழுதி முடிங்க. அதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன் ஒர்க்கில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தோடையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் உங்களோட கான்ஃபிடன்ஸ். நம்ம இவ்வளோ நாள் 1 இயர் வந்து நல்லாவே படிச்சிருக்கோம், நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ்டாக வெல் ப்ரிப்பேர்டாக இருக்குங்கிறத நீங்கள் நம்பணும் சரிங்களா. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாமுக்கு போங்க, கண்டிப்பாக எல்லாராலையுமே நல்ல மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.